இப்போ இன்னைக்கு வந்து என்ன வந்தது, அந்த 41 குடும்பத்தையும் வந்து பனையூருக்கு வர வச்சு ஆறுதல் கொடுக்க போகிறாராம். உங்களுக்கு வந்து ஆறுதல் வேணுமா, பனையூருக்கு வாங்க. யாராக இருக்குது உங்களுக்கு வந்து இந்த நிவாரணம் என்ன நிவாரணமா இங்கே வாங்க, எதுவாக இருந்தாலும் பனையூருக்கு வாங்க. ஸோ மொத்த தமிழ்நாடே வந்து பனையூரில் தான் நடக்கிற மாதிரி நாளைக்கு வந்து ஒருவேளை ஜெயிச்சு சிஎம் ஆனால் கூட வந்து தலைமைச் செயலகம் வந்து பனையூரில் நடக்கும் போல இருக்குது சார். ஆனால் அவங்க மறுபடியும் அந்த விஷயம் அந்த அசம்பாவிதம் நடக்காமல் இருக்கிறதுக்காக தான் அவங்க எல்லாரையும் வீட்டுக்கு வர வச்சு அவங்க பார்க்குறதா சொல்லிக்கிட்டு இருக்காரு விஜய் அவர்கள். அப்போது அரசியலுக்கு வரக்கூடாது. ரொம்ப சிம்பிள். சம்பவம் நடக்குது, அது வந்து அதை பற்றி பேசணும்னா ஒரு பெரிய விவாதம். ஓகே, அந்த இதில் வந்து நம்மளுக்கும் வந்து ஒரு காமன் சென்ஸ் இருக்குது. அவர் வந்து ஷூட்டிங் போகும்போது கூட்டம் வரல, கூட்டம் வந்தால் கூட கரெக்டாக மேனேஜ் பண்ணுறாங்க. அரசியல் கட்சி வந்து அதிமுக வந்து அதுக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து திமுக பண்ணாங்க. நல்ல பெரிய கூட்டம் தான், அப்போல்லாம் ஆர்கனைஸ்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதை பற்றி பேசணும்னா அது தப்பாக இருக்கும். நம்மளுடைய இந்த இந்த பேட்டியில் நம்ம முக்கியமானது வந்து தாவேக்காவோட இன்றைக்கி நிலைமை என்ன. நான் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் கேட்குறேன், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை கேட்குறேன் நம்பர் 1. ஆனால் இன்னும் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விஜய் மேலே மாறாத நேசத்தோட பற்றோடு இருக்காங்க. ஓகே, அப்புறம் இதில் வந்து இந்த மத ரீதியாக யாரெல்லாம் வந்து பிஜேபிக்கு ஆதரவு பக்கத்தில் இருக்காங்களோ அவங்க எதிராக தான் ஓட்டு போடுற இடத்துல இருக்காங்க, கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும். இப்போ இது இப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 லட்சம் 40 லட்சம் ஓட்டு அதிகபட்சம். அப்படி வந்தால் 10%, 8%. ஸோ தாவேக்காவுக்கு